எங்கள் வீட்டில் கிளவி செத்து போச்சு சார். 107 வயசு அதுக்கு. சாகிற போது யாருக்காவது வருத்தம் இருக்குமா? இருந்துச்சு. 107 வயசில் ஒரு கிளவி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா? ஒரு 20 வருஷமாக அது போட்டு படாத பாடுபடுத்தி போய் சேர்ந்தது. அப்பாடா முடிஞ்சதுடா. கிளவிக்கும் விடுதலை, நமக்கும் விடுதலை, பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் சொந்தக்காரன்லாம் வந்திருந்தவன்லாம் என்ன பண்ணுறான், 2 நாள் கழித்து உட்காந்து பேசுகிறான். நான் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும். ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க, 2 நாள் 4 நாள் கழித்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் செய்தி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். யார் இருக்கிறது? எல்லோரும் 2 நாள் 4 நாள் லீவ் போட்டு வந்திருக்காங்க, போயிட்டாங்க. அப்போ ஒருத்தர் எங்கள் சித்தப்பா சொன்னார், நீ இருடான்னாரு. என்ன, நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம், நீ இருன்னார். ஏன்பா நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள் போகிறேங்கிறீங்க, என்ன இருக்க சொல்கிறீங்களே என்ன? அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார், அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும், அது ஒன்னால தான் முடியும்னு சொன்னார். ஏன் நான் அது என்ன, நான் அப்படி சொல்கிற ஆளான்னு. அதை விட 18 வருஷமாக ஒரே புத்தகத்தை பாடம் நடத்திட்டு இருக்கியா இல்லையா நீ? சரி, இப்போ என்னாச்சு? நான் இருக்கணும். அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கலை. எங்கள் ஊர்லலாம் அப்படி, உங்கள் ஊரில் எப்படி எனக்கு தெரியாது. திண்ணையில் உட்காந்துருக்கணும். எதுக்கு வெத்தலை சீவல்லாம் வச்சு விபூதி பூசிருக்கணும். அதாவது குளிச்சுட்டு வந்ததாக ஒரு அர்த்தம். இந்த விபூதியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி பூசிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு தாங்கும். 4 நாள் ஓடும். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை குளித்தா போதும். அது அப்படியே தள்ளிட்டு இருந்துச்சு. நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார். அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல. அவன் 4 நாள் கழித்து வரான். வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் முடிச்சிடலாம், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். வந்தால் ஒரு துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார். அது எதுக்கு துண்டு வச்சானுவோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அன்னைக்கு தான் துண்டை வச்சுக்கிட்டு, தம்பின்னா வாங்கண்ணே பாட்டி, அவனுக்கு செத்தது யாருன்னே இன்னும் தெரியல, பாட்டி தானான்னு கேட்குறான். பாட்டி தான் உட்காரு, தாத்தா பாட்டி தான் உட்காரு. அடுத்த கேள்வி கேட்பான். என்ன கேட்குறான்னா, ஏன் என்ன பண்ணுச்சும்மா? என்ன பண்ணுச்சுன்னா, 107க்கு ஏதாவது பண்ணணுமா? 107 ஆனதே காரணம்தான். இவன் என்ன கேட்குறான், என்ன பண்ணுச்சுங்கிறான். இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா? அதோட நான் சொன்னேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. சும்மா நானாக சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன், அவர்கிட்டலாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. அதுதான் விதிங்கிறது. நான் அவர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த டாக்டர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். சொல்லிவிட்டேன். அவன் வந்தவன் கேட்குறான், அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க? அவர் டாக்டர் இல்லையே, எமனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, என்னமோ பண்ணிட்டான், தெரியாதனமா இவர் பேரை சொல்லிட்டோமேன்னுட்டு. ஏங்க அவருக்கு என்னன்னா, எமனுக்கு ஏஜென்ட்டுக்கு. அப்போ நீங்கள் வேற என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க? 107 இங்கே வலிக்குதுங்குது, நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான், தஞ்சாவூர் கொண்டு காட்டியிருக்க வேண்டியதானே. என்ன தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் எதை 107 108 அழைச்சிக்கிட்டு போய் 108ன்னா இங்கே ஆம்புலன்ஸ், இங்கே அது தெரியாது. கொண்டு போனால் அது போகிற வழியிலேயே முடிஞ்சு அங்கே கொண்டு போகிறதா? இங்கே இதெல்லாம் இவனுக்கு ஆசை. தஞ்சாவூர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே. என்ன சரி, அடுத்த ஆளுக்கு வச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் வந்தா சார். நான் அந்த டாக்டர் பேரை சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்டர் அது மாதிரி ஒரு டாக்டர் தான் அவர். ஒருத்தருக்கு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு. அவர் பையன் என்ன பண்ணால், தந்தி கொடுத்தான், சொந்தக்காரவங்களாம் தந்தி கொடுத்தான். ஒரு 20-30 பேர் வந்துட்டானுங்க, நெருங்கின சொந்தக்காரன். அவருக்கு முடிய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு. வந்தவனுங்களாவது சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல, அவனும் போக மாட்டேங்கிறான்.
இவரும் போக மாட்டேங்கிறாரு, அவங்களும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போயிட்டே இருக்கு. 25 பேருக்கு 30 பேருக்கு வச்சுட்டு தினம் 3 வேளை சாப்பாடு போடணும், எவ்வளவு செலவாகும்? ஒரு வாரம் ஆச்சு, சாக மாட்டேங்கிறாரு. இவனும் இருந்து ஒரு தடவையாக பார்த்துட்டு போயிடுவோங்கிறானுங்களை தவிர போக மாட்டேங்கிறான். அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான், தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்க. இட்லியா தின்னு நாக்கு செத்து போச்சு. அவன் பார்த்தான், என்னடா இதுக்கே என்னால் முடியல, ஒரு பூரி வேறையா போடணுண்டா அப்படின்னு. ஏன்டா தந்தி ராத்திரியில் தூக்கம் இல்லை சார், இப்படி போகிறான், தெருவில் அலையிறான். அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா, என்னண்ணே ஏன் என்ன கவலையாக இருக்கீங்க என்னன்னு. அப்போ அது மாதிரி தந்தி கொடுத்துட்டேன், எல்லாம் வந்துட்டானுவோ, போக மாட்டேங்கிறானுவோ. அவரும் போக மாட்டேங்கிறாரு, அவனும் போக மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது தெரியல, பணம் போயிட்டே இருக்குப்பா. நான் சொல்கிறபடி செய்யலாமே, நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கலாமே. ராவண அவன் கேட்டான், காமிச்சா உடனே உடனே இல்லைன்னா கைராசி டாக்டர்னு அவருக்கு பேரு கேட்பாங்க. கையை தொட்டோன்னு மேலே என்னென்ன அப்படி சொல்கிறீங்க, 100 ரூபா செலவுமா கொண்டு காட்டு. சரின்னு மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய், மாதிரி டாக்டர் ஒரு வாரமாக இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு, போக மாட்டேங்குது. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னார். நான் அதோட வந்தேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படி சொன்னார். எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னாரு. ஒரு வாரமாக. இவ்வளோ நாள் என்ன கிழிச்சியா? அன்னைக்கே வர வேண்டியது தானே. அன்னைக்கே வந்து அன்னைக்கே ஒரு வாரம் செலவு மிச்சம் சொல்கிறான். தெரியாது, அவர் சொன்னவனு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்டாய்க்கு அப்படின்னு என்னதான் அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறானா, தூக்கிட்டு போட்டு முடிஞ்சு வச்சு. அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணும்னு சொல்கிறது இல்லை, அவர் வாயால் தூக்கிட்டு போ. அது தொட்ட உடனே போகிறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு. அவர் பேரை நான் சொல்லி தொலைச்சேனா. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சார், மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார். வந்து நாகூரில் இருந்தால் போகலாம், வந்து இறங்குறாரு. நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன், இவர் பின்னாலே. ட்ரெயினில் வர்றீங்க, நான் வந்துட்டேன். அவர் வந்து எனக்கு தெரியாது, அவர் வேற கோச்சில் இருந்திருக்காரு, நான் வேற கோச்சு. இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார். புலவரே என்னார். ஆஹா, அவர் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, சார் நான் வரேன் சார் அப்படின்னு. இருங்க, ஆனால் இவரை கால நேரத்தில் இவரை பார்க்குறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன், விட மாட்டேங்கிறார். இருங்க, எப்படி வீட்டுக்கு போவீங்க என்னார். நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார். ரொம்ப கார் வந்துருக்குல்ல, அது நம்ம அழைச்சி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். வீட்டில் விட போகிறீங்களா, வீட்டுக்கே விட போகிறீங்களான்னு தெரியல. சரின்ட்டு போனேன். டிரைவரை பின்னால் உட்காருன்னார். என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வச்சார். சார், அன்னைக்கு நடந்த ஒரு ஆச்சரியம். இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரானோ சார், அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இது எப்படி நடந்துச்சுட்டார் சார். அதாவது தான் ஊர்ல இல்லாத போது நான் சொன்னேன், போனா போது விடுங்க சார், வேற எவனா அந்த வேலையை பார்த்துக்காம இப்படி இருந்ததா. இப்படி எல்லாரும் வர்றவன் பூரா என்ன பண்றான் சார், நான் சொல்றேன் அதுக்கு ஒரு மறு கேள்வி கேட்கறான் சார், ஏன் அதை செய்யல. இப்ப அவன் கேட்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, பாட்டி செத்ததுக்கு துக்கம் கண்டு வந்த மாதிரி இல்லை, அந்த பாட்டியை நான் ஏதோ கொலை பண்ணிட்டது மாதிரியும், அதுக்கு இவனெல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேள்வி கேட்டான். அடுத்தபடி ஒருத்தன் வந்தான், தம்பின்னா. அதே துண்டு வச்சுக்கிறது எதுக்குன்னு நான் அப்போதான் சார் கண்டுபிடிச்சேன். 107 செத்து போனதுக்கு எனக்கே வருத்தம் இல்லை, அவனுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் துண்டு வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கிறது மாதிரி பாட்டினா அப்படின்னு சொன்னால் துயரமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம், தெரியாமல் இருக்கட்டுங்கிறதுக்காக தான் துண்டை வச்சு மறைச்சிக்கிறாங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை. அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான், தம்பி பாட்டினா. பாட்டி தான் உட்கார். என்ன பண்ணிச்சுன்னா, ஒன்றும் பண்ணலைன்னு. அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறேன்னு தெரியல. அப்புறம் நான் விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அது சரிதான் விடுங்கன்ட்டான்.